நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடக லக்கணம் கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 3ஆம் ராசியான கன்னி ராசின்னு பதிவாகும். இந்த கன்னி ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக புத்திநாதனாகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கணம் கடகராசிக்கு ஏற்ற பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். அப்படி பலன் 100% ஒத்து வரும். ஓகேங்களா, சிறப்பாக நீங்கள் பயணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோடி திசை புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடி திசை சனி திசை புத்தி பார்த்திங்கன்னா 3 கோடி 12 கோடி புதன் புத்தி. ஓகேங்களா, இது கால அளவு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி திசை 19 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். புதன் புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 8 மாதமும் 9 நாட்கள் வரை உங்களோட புதன் புத்தி இருக்குங்க. 2 வருடமும் 8 மாதம் 9 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா 7 கோடி 8 கோடி தசா புத்தி 3 கோடி 12 கோடியோட புத்தி. ஓகேங்களா, இப்போ லக்கணத்தை எண்ணி வர 3ஆம் ராசியான கன்னி ராசி நட்சத்திரம் வந்து பார்த்துடலாங்க. அப்போ அங்கே சாரம் இருக்குதுங்க. உத்தரம் 1ஆம் மாதம் சாரிங்க, 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரை இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் வரை இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் 9 மாதம் வரை இருக்கும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு உத்தரம் 2ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ வந்து உங்களுக்கு உத்தர சாரத்தில் உங்களோட புதன் பகவான் உங்கள் புத்திநாதன் இருந்தால் அதாவது கன்னி ராசிங்கிறது அது ஆட்சி வீடு இல்லைங்களா. அப்போ இந்த 2ல் அதாவது பார்த்திங்கன்னா உத்தரம் சாரத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 சம்மந்தப்படுது, 2 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட முயற்சி மூலியமாக உங்கள் வேகத்து மூலியமாக ஓகேங்களா உங்களுடைய சுறுசுறுப்பு மூலியமாக விடாமுயற்சி மூலியமாக நல்ல வருமானத்தை ஈட்டுவீங்கன்னா கட்டாயம் வருமானத்தை ஈட்டுவீங்க. உங்களோட பேச்சாற்றல் பேச்சு திறன் செயல்திறன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும், யூகிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களை வந்து யாருமே பாராட்டக்கூடிய அளவில் உங்களுக்கு அமையுங்க. ஓகேங்களா, அப்போ அது மூலியமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுலையும் 1க்கு டபுளாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவிலும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்க காரியக்கர்த்தா இந்த மாதிரி அளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக நல்ல ஒரு பாராட்டும், அவங்க மூலியமாக நல்ல உதவிகரமும், அவங்க மூலியம் நல்ல ஒரு வருமானத்தையும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு நல்ல வருவாயும் நல்ல ஒரு பேரும் புகழும் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு வருமானம் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, நான் அடுத்த போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்தம் சாரத்தில் ஓகேங்களா உங்களுடைய புத்திநாதன் வந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்த என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 3 சம்மந்தப்படுறாங்க, 1 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, 3 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 3 12 சம்மந்தப்பட்டு ஓகேங்களா 3 12 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 1 ஓகேங்களா, அந்த 1 மேலே தான் 3 12 செயல்படுறாங்க. 3ஆம் வீடு அவருது, 1ஆம் பாவம் வந்து 1ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்ன சந்திரன் நட்சத்திரம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 12 டபுளாக பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட வளர்ச்சிக்கு தன்னோட முயற்சிக்காக தன்னோட பேர் நிலநாட்டணும், நம்ம எப்படியும் சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான பயணம் ஊர் டு ஊர் போகிறது, பயணிக்கிறது, அதுக்குண்டான செலவு வேணும், அதுக்குண்டான ஆளுங்களை பார்க்குறது, வெளியூர் தொடர்பு, ஆன்லைன் தொடர்பு, தகவல் தொடர்பு மூலிமா தொடர்பு கொண்டு நம்ம வெற்றி பெறுறது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு சிறப்பு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு கொடுப்பாங்க. கட்டாயமாக உங்கள் முயற்சி மூலியமாக நல்ல சிறப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பேச்சில் நல்ல கம்பீரம் இருக்கும். உங்கள் பேச்சுக்களை வந்து அடுத்தவங்க திரும்பி வைக்கக்கூடிய ஆற்றல் அதில் கிடைக்கும். எதுவுமே உங்களுக்கு நீங்களே நீதிபதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே செயல் திட்டம் நீங்களே தீட்டிக்குவீங்க. ஓகேங்களா, யாரும் உங்களுக்கு வந்து ஒரு புத்தி சொன்ன இடத்துல ஏறாது. என்னோட புத்தி என்னோட பிளானிங் நான் எதுவுமே செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அம்சத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பட திறனோடு இருக்கும். அதாவது தன் காலில் நிற்கிறேன், தன் முயற்சி நிற்கிறேன், தன் முயற்சியால் நான் வெற்றி பெறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்பீரமாக அதாவது பார்த்திங்கன்னா மற்றவங்க உங்களை ரசிப்புத்தன்மை பார்க்கும்படிய அளவுக்கு இந்த ஒரு செயல்திறன் இந்த சாரத்தில் அஸ்தம் சாரத்தில் நின்று நீங்கள் ஆட்சி போட்டு போதும் உங்கள் புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்தி செயல்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பாராட்ட கூடியதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு நீங்கள் நியாயம் பேசுவீங்க, நியாயம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி அமைப்பு ஒரு பாராட்டக்கூடிய எல்லாம் ஏற்றுக்கூடிய அமைப்பில் எல்லாம் போவாங்க. அதுவும் நல்ல வருமானமும் நல்ல பேரும் புகழும் செயல்பாடு எல்லாம் பாராட்டக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்றால் என்ன பலன் கொடுப்போம் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து 3ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க. அப்போ வந்து 5 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அப்போ 5 10 சம்மந்தப்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில்
நாம் இடம் விட்டு இடம் மாறுறது, அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாதிரி படிக்கிறது, பட்டப்படி படிக்க வைக்கிறது, ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டங்களில் பூர்வீகத்தில் நாம் இருக்கிறோம்னாக்கா பூர்வீகத்தை விட்டு இடம் விட்டு இடம் மாறணும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அது தகவல் தொடர்பு மூலியமாக நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சிகள் சாணத்தில் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் சாணம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலிமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட குழந்தைங்களை வச்சு தொழில் பண்ணுறது, அது உங்களோட குழந்தைங்க, ஓகேங்களா. தொழில் பண்ணுறது, அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்தொழில் சம்மந்தப்பட்டது, பூர்வீக வம்ச வழியாக தொடர்பில் நம்ம தொழில் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பட்டப்படி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி காரியம் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குடும்பத்தில் சின்ன இக்குகள் பிரச்சனைகள் வருங்க, அது மட்டும் கொஞ்சம் சமாளித்து நம்ம வெளியே வந்துட்டு பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாத்துட்டும் வாக்குவாதமும் நம்ம இந்த மாதிரி வாக்குவாதங்கள் பண்ணக்கூடிய சட்ட ரீதியாக நம்ம சட்ட ரூல்ஸ் பேசக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அதோடு பார்த்து சூதானமாக இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த காலகட்டத்துக்கு போய்க்கலாம், ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ இருக்குது இதை பார்த்து பயணிங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி.